ஹாய் மக்களே, ரீசெண்ட் டைமில் ஒரு வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். அது அப்பப்போ வரும், எல்லா வீடியோவும் சும்மா நம்ம ஒரு வீடியோ பக்கம் ஸ்கோர் பண்ணி போகும்போது அப்போல்லாம் வரும். என்னென்னா ஒரு பெரிய நாய் ஒன்று படுத்துருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி நாய் தான், ரொம்ப குட்டி நாய் அந்த நாய் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, அந்த பெரிய நாயை பார்த்துட்டு, ஏன்னா அது க்ளோஸில் இருக்கும், அதனால இந்த நாய் என்ன பண்ணும், அதை போட்டுட்டு லொல்லுன்னு குலைச்சிக்கிட்டே இருக்கும். சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாய் பார்க்கும், சரி ரைட்டு போ, என்னமோ பண்ணுற அப்படின்னு பண்ணிட்டு விட்றான்னு சொல்லிட்டு அமைதியாக படுத்துருக்கோம். முழிச்சிருக்கோம், சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம், கத்திக்கிட்டே இருக்கோம். லைட்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஓப்பன் ஆனோடனே அந்த குட்டி நாய் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே படுத்து சுத்த மாதிரி இப்படியே இருக்கும். திருப்பி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டால் பண்ணுறோன்னு உடனே மறுபடியும் லொல்லுன்னு கத்த ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நம்ம விஜயானா கையில் ஒரு மைக்கு கிடச்சா அப்படியே திமுக ஒரு பாரசக்தி, அதை இப்போ புதுசாக சொல்கிறது. முன்னாடி தீய சக்தி சொன்னார், இப்போ பாரசக்தி. அந்த தூர சக்தி கூட சொல்ல தெரில, பேப்பரை பார்த்தா சொன்னார். நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான்லாம் ஒன்றும் சொல்ல, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சொல்கிறது. அதே ஒரு ப்ரெஸ் மீட் மைக்கை நீட்டினாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த குட்டி நாய் எப்படி போவோம், அந்த குட்டி நாய்ச்சி நின்று பார்க்கும். இவர் நின்று கூட பார்க்க மாட்டுறாரு, இப்படியே ஓடிடுவார். ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும் விஜய், ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு, ரொம்பலாம் எனக்கு ஒரு 4 பேர் கேட்குற கேள்விக்கு பண்ண சொல்லுங்கள். ஏன் இப்போ டெல்லி போயிட்டு வந்தார், என்னாச்சு சார்னு கேட்டால், ஐயோ சொல்லிட்டோம் நான் கைந்து அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன தெரியாமே நம்பிக்கிட்டு இருக்கானுங்க பல பேர். நான் பேசுனீங்கனாலும் நம்புவாங்கண்ணா, நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, இவங்க மாற மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் பார்த்துட்டேன், அந்தளவுக்கு உங்கள் மேலே ஈடுபாடு இருக்காங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் தைரியமாக ப்ரெஸ்ஸை அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் அதில் தப்பாக கேள்வி சொன்னால் கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஸ்டாலின்லாம் அப்படியா, எடப்பாடி அப்படியா, ஜெயலலிதாவே அப்படியா, எம்ஜிஆரே அப்படியா, கூட எம்ஜிஆரை கூட சொல்கிறேன் நான், எம்ஜிஆரை கூட திட்டுவானுங்க, உங்களை திட்ட மாட்டானுங்க. அந்தளவுக்கு தான் உங்கள் மேலே ஒரு இதாக இருக்காங்க. நீங்கள் தைரியமாக ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. இதனால் நம்ம பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பு வராது. ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் ரசிகர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா வேறு மாதிரி இருக்காங்க. நான் பார்த்துட்டேன். தைரியமாக ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுங்கள்.